ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்திருக்க இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் கேஸ்டில். அவங்க ஐஸ் கேஸ்டில் கூட்டிகிட்டு போகிறேன்னொன்னே ஃபஸ்ட்டு நான் கேஸ்டில்னால் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, டிவியில் பார்க்குற மாதிரி ரொம்ப பிக்காக இருக்கும் அப்படி இப்படின்னு இமேஜின் பண்ணி போனேன். பட் நீங்கள் வெளியில் பார்த்தா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுவீங்க. அது பெருசாக ஒன்றுமே அதில் வெளியிலையும் தெரியல, சும்மா வச்சுருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் உள்ள என்ட்ரி நம்ம ஆகும்போது தான் தெரிஞ்சிச்சு, ரொம்பவே அழகாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஐஸ் வந்து கிளாஸி ஐஸாக இருந்துச்சு. நான் அப்போ என்ன நினச்சேன், இவங்க வந்து பிளாஸ்டிக்கில் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க போல், செட்டிங்ஸ் மட்டும் இந்த கூலிங் மட்டும் இப்படி போட்டிருப்பாங்கன்னு நினச்சேன். பட் இல்லவே இல்லை, ஃபுல்லாகவே ஒரிஜினல் ஐஸ் தான். அண்ட் அங்கே ஸ்லைடும் பிள்ளைங்களுக்கு வந்து என்கேஜ் பண்ணுறதுக்கு நிறைய வச்சுருந்தாங்க. கிட்ஸுக்கு ஸ்லைடு, அப்புறம் வந்து டனல் வச்சுருந்தாங்க. டனலுக்குள்ளலாம் கிட்ஸு பெரியவங்களும் போகிறாங்க. பட் நம்ம அந்த ரிஸ்க் எடுக்கல, ஏன்னா ரொம்ப குட்டி டனலாக இருந்துச்சு. அப்புறம் வந்து நாங்கள் போன இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக டைமிங் வந்து சன்செட் ஆகிற டைமுக்கு போனோம். ஸோ எப்படின்னா சன்செட் ஆகும்போதும் அந்த இது நல்லா இருந்துச்சு ஐஸ் கேஸ்டில். அப்புறம் ஆஃப்டர் சன்செட் வந்து ஃபுல் வியூ வந்து லைட்டிங்கில் அட்டகாசமாக இருந்துச்சு. ஆனால் என்னென்னா இருக்க -10 டிகிரினால ரொம்ப ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, கை கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. தெய்வமேனு ஒருத்தன் ஃபயர்வுட் வந்து ஃபுல்லாகவே ஒரு இடத்துல போட்டிருந்தாங்க. அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தப்புறம் தான் நமக்கு வந்து நார்மல் மோடுக்கே வந்தோம். அந்த ஃபயர்வுட் கிட்ட 2 ஸ்டில்ஸ் எடுத்துகிட்டு, இதுக்கு மேலே நம்ம இருந்தால் ஃப்ரீஸ் ஆயிடுவோம், வாங்க காருக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு.